தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். விஜய திரையில பார்த்து உண்மையா பேசும்போது போலியா பேசுறாரா இல்ல நடிக்கிறாரா என்னன்னே தெரியல, புரிஞ்சிக்கவே முடியல. இந்த கருத்து ஊர்ல இருந்தா வந்துச்சு, இப்பதான் கால் பண்ணாங்க. விஜய் வீடியோ போட்டிருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேல ஒரு கிரிஞ்சா தான் இருந்துச்சே தவிர அதுல ஒரு என்னன்னா உங்களை, ஏன்னா விஜய பொதுவா திரைக்கு வெளியே யாரும் அந்த அளவுக்கு நிறைய பேட்டிகளோ அது யாரும் கொடுத்ததில்லை. இதுதான் அவரோட யதார்த்தமான பேச்சு நிலையா என்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு அழகு என்னன்னா, நீ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், அதுக்கு என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தவறு நடந்துருச்சுன்ற மக்கள்கிட்ட நீங்க முறையிடாம, மக்கள்கிட்ட பேசாம ஈஸியா பழியை சாட்டி விட்டு, பழியே சதியே நடந்திருந்தாலும் அதை எப்படி ஒரு டெலிவர் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட அதை சொல்லணுங்கிறது ஒரு முறை இருக்குல்ல. இது நான் உன்னைய பார்க்க வந்த கூட்டம், இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, நான் தான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இனிமே அப்படி நடக்காதுலாம் சொல்றதை விட்டுட்டு அப்படியே நீங்க கொஞ்சம் இந்த எமோஷன்ஸை இப்போ கொஞ்சம் கூட்டுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கண்ணை அப்படியே கேமராவை பார்த்து பேசுங்க, அப்படியே கொஞ்சம் கோவப்படுங்க, அப்படியே கோவமா பார்த்து பேசுங்க. அப்படியே இருந்துச்சு இது. நீங்க உண்மையாவே இருந்திருக்கலாங்க, நீங்க உண்மையாவே சோகப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க கடைசியா வந்தீங்க பாத்தீங்களா, பழி வாங்கிட்டீங்கல்ல, கருன்னு சொன்னீங்கல்ல, இதுக்குண்டான டெக்னாலஜிஸ் நீங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இது எதனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க, எதனால சதி பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ பொதுவா சோசியல் மீடியால நாங்க அதிகமா இடம் கேட்டோம், அதை தரல, இந்த மாதிரி பழி வாங்கிட்டாங்க, கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு நடத்தினவே நீ கூட்டத்தை நடத்தின ஒத்தத்துல உனக்கு கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. 2 நாள்ல அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு உன்னால விசாரிச்சு அந்த டீடைல்ஸை கொடுக்க முடியலன்னா நீ தலைவன்னு நீ எப்படி சொல்லிட்டு நீ வெளியே வர்ற? இனிமே செந்தில் பாலாஜி ஆள் செட் பண்ணிலாம் உன்னை செருப்பெரிய தேவையில்லை. நீ எந்த ஊர்ல இனிமே நீ ரோட்ல போனாலும் மக்களே செருப்பெடு தெரிவான். அதே மாதிரி விஜய் இந்த இடத்துக்கு வர்றான்னு தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் இனிமே புடலில 4 சாத்தி வீட்டுக்குள்ள உட்கார வைப்பாங்க. இதுக்கு இந்த வீடியோ போடாம வீட்டுல பேசாம படுத்து தூங்கிருக்கலாண்டே.